வணக்கம். மே 26 வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. எல்லாருக்கும் தெரியும். அந்த எலெக்ஷனுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. தேர்தல் கமிஷன் ஒரு கமிஷனை ஏற்படுத்தி மக்களுக்கெல்லாம் வந்து ஓட்டு போடுறதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணி தராங்க. ஆனால் நம்ம எலெக்ஷன் அப்போது ஓட்டு போடுறதுக்காக அரசு ஒரு நாள் லீவும் கொடுக்குறாங்க. ஏன்னா அது நம்ம புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு. ஆனால் என்ன பண்ண மாட்டோம், சிலர் ஓட்டு போடவே வரமாட்டோம். ஓட்டு போடாமல் வர நாம என்றைக்குனா நம்ம தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி எம்பி எலெக்ஷனாக இருந்தாலும் எம்எல்ஏ எலெக்ஷனாக இருந்தாலும் 100% ஓட்டிங்கன்னா முழுமையாக நிறைஞ்சிருக்குங்களா? இல்லை. ஏன்னா 70%, 80%, 60% இப்படி தான் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். அப்படி இருக்கும்போது ஒரு தலைவரை எடுக்காத ஓட்டு போடாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தலைவர் சரியில்லை, அந்த தலைவர் சரியில்லைன்ட்டு குறை சொல்லிகிட்டு இருக்கோம். பட் என்னோட கடமையை நான் செய்யாத போது நான் கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அதனால் வருகிற எலெக்ஷனில் எல்லாரும் ஓட்டு போடுங்க. அதுக்காக தயாராகும். நல்ல புதிய தலைவரை நம்ம தேர்ந்தெடுப்போம். ஓகேங்களா?